யார் யாருக்கு பயப்படுவது என்று ரஜினிகாந்த் பற்றி பேசிய தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஸ்டாண்ட் வித் ரஜினி என்கின்ற ஹேஷ்டேக்கை ட்வீட் செஞ்சுட்டு வராங்க. அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்ற நினைத்தார் ரஜினிகாந்த். ஆனால் திமுக குடும்பம் மிரட்டியதால் அரசியலுக்கு வராமல் இருந்துவிட்டார். விஜயிடம் மன வலிமை இருக்கிறது என்பதை தான் சொல்கிறேன் என தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை கோபமடைய செஞ்சிருக்கு. சினிமாவில் தான் தலைவர் ஸ்டைலை காப்பியடித்து நடித்து கொண்டே எதற்கெடுத்தாலும் ரஜினியை குறை சொல்லிக்கொண்டே இருந்து பெயர் வாங்க பார்த்தார்கள். இப்பொழுது அரசியலில் தலைவரை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். யார் மிரட்டலுக்கும் பயப்படும் ஆள் இல்லை எங்கள் தலைவர். ரஜினி பெயரை இழுக்காமல் உங்களால் சினிமாவிலும் இருக்க முடியாது, அரசியலிலும் இருக்க முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. தலைவரை பற்றி பேசியதற்காக ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் கட்சி தலைவர் ஒரு பட ரிலீஸுக்கு பயந்து பேசியது மாதிரி எங்கள் தலைவர் யாருக்கும் பயந்து கை கட்டி நின்று பேசியதில்லை. இனியும் தலைவரின் பெயரை பயன்படுத்தினால் நடப்பதே வேறு என்று ரஜினிகாந்த் ரசிகர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் தான் பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று செய்தியாளர்களிடம் ரஜினிகாந்த் தெரிவித்த வீடியோவை ஷேர் செய்து கட்சி ஆரம்பித்து 2 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கவில்லை. செய்தியாளர்களை பார்த்தாலே இடத்தை காலி செய்யும் விஜய் எங்கே? கட்சியில் இல்லாவிட்டாலும் மீடியா வந்து கேட்டால் தைரியமாக பதில் சொல்லும் எங்கள் தலைவர் எங்கே என்று ரஜினி ரசிகர்கள் ஆதவ் அர்ஜுனாவை விளாசி இருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா பேசியதால் வேறு ஒரு பூதமும் கிளம்பியிருக்கிறது. ஆண்டு முழுக்க ரஜினியை படு மோசமாக விமர்சிப்பது. அவரின் படம் திரைக்கு வருகிறது என்றால் ரிலீஸுக்கு முன்பே அந்த படத்தின் பெயருக்கு முன்பு டிசாஸ்டர் என்கின்ற வார்த்தையை சேர்த்து ஹேஷ்டேக் உருவாக்கி ட்ரெண்ட் செய்வது. இதையெல்லாம் இந்த விஜய் கண்டிக்க மாட்டாரா என்று பல முறை கேட்டும் பலனில்லை. ஆனால் அவர் கண்டிக்காதது ஏன் என்று இப்போதான் புரியுது கண்ணா. ரஜினி, கமல், அஜித், அதாவது மனைவி சங்கீதாவை சமூக வலைதளங்களில் திட்டும் தன் ரசிகர்களையே கண்டிக்காத ஆள் எங்கள் தலைவருக்காக எப்படி குரல் கொடுப்பார் என்கிறார்கள் ரஜினி ரசிகர்கள். மேலும் விஜய் ஒரு நடிகர் என்பதால் சக நடிகர்களின் ரசிகர்கள் யாருக்கும் அவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் ஓட்டு போட மாட்டாங்க என்று கேட்டால் ரஜினிகாந்த், அஜித்குமார், கமல்ஹாசன், சூர்யா, விக்ரம், கார்த்தி, சிவகார்த்திகேயன், தனுஷ் என்ற அனைவரையும் உருவகேலி செய்கிறார்கள். மேலும் அவர்களின் படங்கள் நன்றாகவே இருந்தாலும் படுதோல்வி என்று ட்ரெண்ட் செய்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தாவேகாவுக்கு ஓட்டு போட அவர்களுக்கு என்ன தலையெழுத்தா என்கிறார்கள். மேலும் கண்டிப்பாக நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம் என்கிறார்கள் ரஜினி ரசிகர்கள்.